வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ரயில்வேவோட குரூப் டி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். குரூப் டி மேக்ஸ் செக்ஷன் தனியாக, ஜிகே அண்ட் ஜிஎஸ் செக்ஷன் தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 17th September 2018 ஷிஃப்ட் 2க்கான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஷிஃப்ட் 1க்கான கேள்விகள் மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் அண்ட் ஜிகே எல்லாமே வந்து செப்பரேட் சீரீஸாக ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரைட் கார்னரில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன், அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குரூப் டி எக்ஸாம் என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்புறம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரான 2018க்கான கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாக்டவுனை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் செலவழிங்க. ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, the length and breadth of the rectangle are in the ratio of 3:1. If the perimeter is 96 meter, what is the length of the rectangle? அதாவது ஒரு ரெக்டாங்கிளோட length and breadth அதோட ரேஷியோன்னு பார்த்தோம்னா L/B 3:1 கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிமீட்டர் இஸ் 96 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா ஏரியாவோட ஃபார்முலா L/B, அதுவே பெரிமீட்டரோட ஃபார்முலா 2L+B. டயகனல், ஸோ ரெக்டாங்கிளோட டயகனல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா √L² + B². ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது 2L+B = 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்துக்கு வந்து 3 அண்ட் பிரெத்துக்கு 1ங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 3x:1x வச்சுக்கலாமா? இப்போ 3x + 1x, ஸோ லென்த்துக்கு 3x + 1x = 96. ஸோ 4x வரும், இந்த பக்கம் 48 வருமா? x = 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 12ங்கிற பட்சத்தில் கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. லென்த்துங்கிறது வந்து 3x, லென்த் வந்து 3x. ஸோ எக்ஸோட வேல்யூ 3 × 12 = 36 மீட்டர். ஸோ அந்த ரெக்டாங்கிளோட லென்த்னு பார்த்தோம்னா 36 மீட்டர். அடுத்த கொஸ்டின், a natural number when divided by 9, 10, 12, 15 and leaves a remainder 3 in each case, what is the smallest of all such numbers? So ஏதோ ஒரு நம்பர், ஸோ சே எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த நம்பரை 9, 10, 12, 15ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது, எக்ஸை 9, 10, 12, 15ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பர், அதாவது அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தோம்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் என்னவா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை 4 டிஜிட் சொல்லி கேட்பாங்க. பட் இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல் சச் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 3, 10, 4, 5. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 3 × 3 × 5 × 2 × 2. 3 3s are 9, 9 × 10 × 2, 9 × 18, 18 × 10 = 180 வருது. அப்போ இங்கே ரிமைண்டர் என்ன வருது? 3. ஸோ +3 பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வர நம்பர் 183. இதுதான் வந்து the smallest of all such numbers. ஸோ இந்த 183-ஐ நீங்கள் 9, 10, 12, 15ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 3 வரும். ஸோ சில நேரம் உங்களுக்கு டிவிஷன் டேபிள் நல்லாவே ஞாபகம் இருந்துச்சுன்னா, இப்போ 9, 10, 12, 15க்கான டிவிஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சு கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வச்சு பண்ணும்போது கூட ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இது நார்மல் மெத்தட். நார்மலாக
எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் கூட இந்த ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வேல்யூ வரும். அடுத்து 15/11 + 18 - 6 × 9. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? போடோ மாஸ் பிரின்சிபல் படி தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 55/11 + 18 - 6 × 9. ஸோ போடோ மாஸ் பிரின்சிபல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 55/11ங்கிறது வந்து 5, 18 - 6ங்கிறது வந்து 12 × 9. அடுத்து இன்டூவை மல்டிப்ளிகேஷனை பண்ணுறோம். 12 × 9 + 5. So answer is 113. So option B is the answer. 12 × 9 ங்கிறது 108 + 5 is 113. 113 தான் ஆன்சர். ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபிகேஷன், LCM and HCF, so divisibility. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கான டிவிசிபிள் தியரம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிவிசிபிலிட்டி ஃபார்முலா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்குமே வந்து அரித்மெட்டிக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். 48 people could complete a task in 17 days. After 6 days, 4 of the workers left. How many days from then will it take to complete that task? ஸோ ஒரு வேலையை 48 பேர் சேர்ந்து 17 நாள்லேயே முடிச்சிருவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து 48 பேர் 48 men 17 டேஸ்லேயே முடிச்சிருவாங்க. ஆனால் ஆரம்பித்து 6வது நாள்லேயே வந்து ஒரு 4 பேர் வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க. அதாவது ஆஃப்டர் 6 days 44 மெம்பர்ஸாக ஆகிடுது. டேஸ் கவுண்ட்டுன்னு பார்த்தோம்னால நமக்கு -6, ஆஃப்டர் 17 - 6 11 டேஸாக மாறிடுது. ஸோ இதை சால்வ் பண்ண ஒரு ஷார்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிமைனிங் டேஸ் இன்டு இனிஷியல் மெம்பர், initial total members by final members. ஸோ இது வந்து ஷார்ட் ட்ரிக். ஓகேங்களா? ஷார்ட் ட்ரிக் இது இந்த மாதிரி சம்முக்கு அப்ளிகபிள். ஓகேங்களா? ரிமைனிங் டேஸ் என்ன வருது? 11 டேஸ். அண்ட் இனிஷியலாக எத்தனை பேர் இருந்தாங்க? 48 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஃபைனலாக 44 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4, 4 12 வருமா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 12 டேஸ். ஸோ இந்த ஃபார்முலா இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்முக்கு மட்டும்தான் இட்ஸ் அப்ளிகபிள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கேட்பாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டாஸ்க்கு பதிலாக இவ்வளோ ஃபுட்டு இருந்துச்சு, இத்தனை பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு இருந்துச்சு, ஸோ இத்தனை மெம்பர்ஸ்க்கு ஒரு வந்து இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்குக்கு பதிலாக நமக்கு ஃபுட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபுட்டுன்னு மென்ஷன் பண்ணி, ஸோ 48 மெம்பர்ஸ் 17 நாள்லேயே அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பட் 6 நாளுக்கு அப்புறம் 4 மெம்பர்ஸ் வந்து லெஃப்ட் ஆகுறாங்கன்னா அந்த ஃபுட் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கூட சில நேரம் கேட்கலாம். அந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ்க்கும் இது அப்ளிகபிள். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேஸ் இன்டு இனிஷியல் மெம்பர்ஸ் பை ஃபைனல் மெம்பர்ஸ். Out of 60 students of a class, 29 took mathematics, 32 took biology, and 8 took none of the 2 subjects. How many students took both mathematics and biology? So இது நார்மலாக வென் டயக்ராம் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமாக ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 60 ஸ்டூடெண்ட்டில் 2 சப்ஜெக்ட் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மேத்தமேட்டிக்ஸ், இன்னொன்று வந்து பயாலஜி. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 29 பேர் இருக்கிறாங்க. பயாலஜி 32 பேர் எடுக்கிறாங்க. இதில் 2 சப்ஜெக்ட்டும் எடுக்காதவங்க வந்து மொத்தமாக 8 பேர். ஸோ நன்
ஸோ அப்போ இந்த நன்னுங்கிறது வந்து 60 மைனஸ் 8ல் வருமா? பிகாஸ் இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே வந்து எதுவுமே எடுக்காதவங்க. கொஷினில் நமக்கு என்ன கேட்குறாங்க, ரெண்டு சப்ஜெக்ட்டும் யார் எடுக்கிறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி ரெண்டுத்தையுமே வந்து யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 8 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 52 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் 50 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ், ஸோ இது பயாலஜி. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் எத்தனை பேர்? 29 பேர். பயாலஜியில் 32 பேர். இந்த சென்டர் வேல்யூ தான் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ 29 + 32ன்னு போடலாமா? ஆன்சர் இஸ் 61. அப்போ நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸில்? 52 ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் நமக்கு போத் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி எடுத்துருக்காங்க தான் தேவை. அப்போ 61 - 52ன்னு போட்டால் 9. ஸோ இதில் 9 பேர், டோட்டலாக 9 மெம்பர்ஸ் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜியை எடுத்திருக்காங்க. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் அலோன் எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க? ஸோ இங்கே சென்டரில் 9 வந்துச்சுன்னா மேத்தமெட்டிக்ஸ் அலோன் பார்த்தோம்னா 29 - 9 20 மெம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பயாலஜி அலோன், பயாலஜி மட்டும் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 32 - 9. அப்போ நமக்கு 23ன்னு வருமா? ஓகே, கிளியர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 9. ஸோ இதுக்கே ஆன்சர் மார்க் பண்ண 12. ஓகேங்களா? 12 days. நெக்ஸ்ட், the mean of 21 observation is 40. If each observation greater than the median is increased by 21, then the mean of the observation will become. ஸோ மீனுங்கிறது வந்து ஆவரேஜ் நம்பர், பட் மீடியனுங்கிறது வந்து இப்போ சே ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ABCDE. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பை 5 போட்டோம்னா அது வந்து மீன். மீடியனுங்கிற வேல்யூ வந்து இன்பிட்வீன், அதாவது 5 பேருக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அது அவனை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 21 மெம்பர்ஸோட அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 40. அப்போ இதுக்கு மீடியன் என்னவா இருக்கும்? மீடியன் எத்தனாவது ஆளாக இருப்பாங்க? ஸோ இதை நம்ம ஒரு ஆள் கணக்கில் வச்சுக்கலாம். 21 ஆள் வந்து 40 வேல்யூ வச்சுருக்காங்க. அப்போ இந்த மீடியன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மீடியங்கிற வேல்யூ எத்தனாவது ஆளாக இருப்பான்? 11th மெம்பராக தானே இருப்பான். ஸோ கணக்கு போட்டு பாருங்க, ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு நடுவில். ஸோ 1 to 21 நம்ம எடுத்துட்டோம்னா அதில் 1 to 21ங்கிற வேல்யூ எழுதிடலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 10 11. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே 10 வேல்யூ இருக்கும், இங்கே 10 வேல்யூ இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஈக்குவல் மெம்பர்ஸ்க்கு நடுவில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் நம்ம மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மீடியன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேளை மீடியன் வேல்யூ தெரியலனா அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை? 21 பேர். 21 + 1/2 இப்படி போட்டிங்கன்னா 22/2 வரும். அப்போ 11th மெம்பர் தான் வந்து மீடியன் வேல்யூ. இது மீடியனுக்கான ஃபார்முலா. ஸோ சிம்பிளாக நம்ம லாஜிக் வைஸ் போனோம்னாலும் இப்படி போகலாம், இல்லை ஃபார்முலா வைஸ் நீங்கள் போட்டு பார்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி போகலாம். இது ஃபார்முலா வைஸ். ஸோ அப்போ 11th மெம்பரை வந்து எத்தனை வேல்யூ? 11th மெம்பருக்கு அப்புறமா, ஓகேங்களா, இந்த 11th மெம்பருக்கு அப்புறமா இருக்க 10 வேல்யூமே வந்து 21ஆல் இன்க்ரீஸ் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. Each observation greater than median is increased by 21. ஸோ மீடியனோட கிரேட்டராக இருக்கிறதெல்லாம் வந்து 21ஆல் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. அப்போ 10 பேரோட வேல்யூ, இந்த மீடியனுக்கு அப்புறம் வர்ற 10 பேரோட வேல்யூ வந்து 21ஆக இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? அப்போ வேல்யூ என்னவா இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ 21 × 40ங்கிறது வந்து, ஸோ நம்ம இப்போ மீனில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த 40ங்கிறது வந்து மீன் ஆவரேஜ் வேல்யூ இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 0.8 வருமா?
இந்த பக்கம் 10 பேருக்கான வேல்யூவை 21 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 10 into 21 வரும் 210. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனல் இந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 210ங்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 840 + 210 போடுவோமா, 1050. ஸோ 1050 மீன் வேல்யூன்னு பார்த்தோம்னா டோட்டல் மெம்பர்ஸ் 21. இப்போ மீன் வேல்யூ வந்து 50. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த 21 மெம்பர்ஸோட மீன் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் 50. ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா மீடியன் எப்படி நமக்கு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி மீடியனுக்கு அப்புறம் இருக்கவங்கள தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கொஷின், லெட் A 0,-1, B 0,3, C 2,1 be the 3 points. Let x1 be the area of triangle ABC. x2 be the area of triangle formed by the midpoints of the sides of the triangle whose vertices are ABC, such that x1 by x2 equal to 1 by x. Find the value of x. ஸோ கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 வெர்டிசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி 3 பாயிண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தோம்னா நமக்கு ஏபிசிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டை தான் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததில் பார்த்தோம்னா x1ங்கிறது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அடுத்து x2 ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு இன் மிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஸோ ஏபிசி. இப்போ இதோட மிட் பாயிண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் நியூவாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி இந்த ஏபிசின்னு கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து இதுதான். இங்கே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, midpoints of the sides of the triangle whose vertices are ABC. ஸோ அப்போ இதில் ஃபார்ம் ஆகிறது தான் ஏபிசி, ஏபிசி. ஸோ இந்த பாயிண்ட் 0,-1, 0,3 அண்ட் 2,1 இதெல்லாம் வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம XYZ நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம XYZோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உள்ள ஃபார்ம் ஆன ட்ரையாங்கிளான ஏபிசியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு தியரம், நீங்கள் ட்ரையாங்கிள் தியரம் ஞாபகம் வச்சுனாலும் போதும். ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளார மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனாலுமே ஒரு ட்ரையாங்கிளில் மிட் பாயிண்ட்டை மட்டும், அதோட இப்போ இதுதான் வந்து ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க, XYயோட மிட் பாயிண்ட்டு ஏன்னு வச்சுட்டோம். அதே மாதிரி XZோட மிட் பாயிண்ட் B, இதோட மிட் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த XYZோட ஏரியா பார்த்தோம்னா 1ன்னு இருந்ததுன்னா, சாரி ஸோ இந்த நியூவாக ஃபார்ம் ஆனிச்சு இல்லைங்களா ஒரு ட்ரையாங்கிள், நியூவாக ஃபார்ம் ஆன ட்ரையாங்கிளோட வேல்யூ 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா அதோட வேல்யூ 4. ஓகே. ஸோ பெரிய ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 4ன்னு இருந்துச்சுன்னா உள்ள ஃபார்ம் ஆன ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா. ஸோ இப்படி கூட நான் வச்சுக்கலாம். டோட்டல் ட்ரையாங்கிள் 1 + 1 இங்கே 3 1 இருக்கா. ஸோ 4:2 உள்ள ஃபார்ம் ஆன ட்ரையாங்கிளோட வேல்யூ 1. ஸோ 4:1 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு பெரிய ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் உள்ளார ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதோட வேல்யூ 4:1 தான் இருக்கும்.
அப்போ கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன மிட் பாயிண்ட்லோட ஃபார்ம் ஆனதுக்கு ட்ரையாங்கிளோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1:4 வருமா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த ஏபிசி ஃபார்ம் ஆகி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ x1 by x2 equal to 1 by x கொடுத்துருக்காங்க. அப்போ xோட வேல்யூங்கிறது வந்து 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. Ranjit can complete a task in 25 days, while Anjali can finish it in 20 days. They work together on the task for 5 days and Ranjit leaves. In how many days will Anjali finish the remaining work? So first ரெண்டு பேர் ரஞ்சித் அஞ்சலி. ரஞ்சித் எத்தனை நாள் ஒரு டாஸ்க் முடிப்பான்? 25 நாள். அஞ்சலி 20 நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 100. அப்போ ரஞ்சித் ஒரு நாளில் செய்யறதுன்னு பார்த்தோம்னா 4, அஞ்சலி 5. இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 5 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 1 டேயில் வந்து அவங்க 9 ஒர்க்ஸை வந்து முடிப்பாங்க. ஸோ 9 டேஸில் 5 டேஸ் 5 நாளில் எவ்வளோ ஒர்க் முடிச்சுப்பாங்க? 9 into 5 equal to 45. ஸோ 100 டோட்டல் ஒர்க் மைனஸ் 45 போட்டோம்னா 55 தான் வந்து ரிமைனிங் ஒர்க். ரிமைனிங் ஒர்க் வந்து 55. இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் முடிக்கிறாங்க? அஞ்சலி முடிக்கிறாங்க. அப்போ அஞ்சலியோட 1 டே ஒர்க்னு பார்த்தோம்னா 5. ரிமைனிங் ஒர்க் இஸ் 55. அஞ்சலியோட 1 டே ஒர்க் வந்து 5. ஸோ ஆன்சர் இஸ் 11 டேஸ். அஞ்சலி 11 டேஸில் அந்த ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. LCM of two co-prime numbers A and B is. ஸோ நம்ம ஆல்ரெடி HCF of co-prime நம்பர்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேயே வந்து இந்த கொஷின் வந்துச்சு. இந்த இதில் வந்து செகண்ட் ஷிஃப்டில் வந்து LCM of two co-prime நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. co-prime நம்பர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் எந்த நம்பர் அந்த நம்பராலே டிவைட் ஆகும் அண்ட் 1ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு. co-prime நம்பர்ஸ்னால் ரெண்டு ப்ரைம் நம்பர் பக்கத்தில் இருக்கிறத வந்து co-prime நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ் நியர்பையா சே 2 and 3 ஆர் co-prime நம்பர்ஸ். அதே மாதிரி 3 and 5 ஆர் co-prime நம்பர்ஸ், 5 and 7 ஆர் co-prime நம்பர்ஸ். ஸோ எங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? LCM ஆஃப் 2 co-prime நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ நம்ம 2ம் 3யும் எடுத்துக்கலாம். அதாவது AB பார்த்தோம்னா 2 and 3 எடுத்துக்கலாம். ஸோ இதோட LCM அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 2 போடுவோம், அதே மாதிரி 3 போடுவோம். அப்போ LCM இஸ் 6. அதாவது A into Bங்கிறது தானே 6. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? C. ஆப்ஷன் சிங்கிறது A into Bங்கிறது தான் அதோட LCMமாக இருக்கும். எந்த ஒரு co-prime நம்பர்ஸோட LCM நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் அந்த வேல்யூ ரெண்டு co-prime நம்பர்ஸும் இன்டூ பண்ணதாக தான் இருக்கும். அதனால தான் A into B is the LCM of co-prime numbers A and B. Clear? ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னல ஷிஃப்ட் 1ல் HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. HCF ஆஃப் co-prime numbers. ஸோ co-prime numbers நம்ம இதே 2 and 3 வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு LCM HCFனு பார்த்தோம்னா 1 தானே வரும். அப்போ ஆன்சர் என்ன? HCF ஆஃப் co-prime numbers is 1. If the present ages of father and son is 48 years and 28.8 years old respectively, then the father can say to his son, I was dash of your present age when you were born. ஸோ நீ பிறக்கும் போது உன்னோட வயசில் வந்து நான் இத்தனை பகுதி இருந்தேன்டா. அதுதான் வந்து ஆஃப் 1/3, 2/3, 1/4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எது இந்த இடத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல ஃபாதரோட ஏஜ் வந்து 48 இயர்ஸ், சன்னோட ஏஜ்ன்னு பார்த்தோம்னா 28.8 இயர்ஸ். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபாதர் சே டு ஹிஸ் சன், என்ன அவன் சொல்கிறான், அதாவது நீ பிறக்கும் போது உன் வயசில் இவ்வளோ பகுதியில் நான் இருந்தேன் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான்.
I was dash of your present age when you were born. நீ பிறக்கும்போது உன் வயசுல இவ்வளோ பகுதி உன் பங்கு இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் பிறக்கும்போது எத்தனை வயசு இருந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும்னா இவனோட வயசு சன்னோட வயசுலேருந்து ஃபாதரோட வயசை மைனஸ் பண்ணணும். ஸோ 48 இயர்ஸில் ஃபாதரோட இயர்ஸில் சன்னை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 28.8ன்னு வச்சோம்னா 291 19.2 இயர்ஸ்னு வருமா? ஸோ இப்போ நம்ம யாருக்கு கம்பேர் பண்ணுறோம்? சன்னுக்கு தான் கம்பேர் பண்ணுறோம். அப்போ 19.2 by 28.8ன்னு வச்சா ஒரு வேல்யூ. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் கிடைக்குமா? ஃப்ராக்ஷனல் வேல்யூஸில் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ஆஃப் 1/3 2/3 1/4. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 2ஆல் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 9.6 114.4 9. ஸோ 9.6ன்னு இருக்குது. 12 டேபிளில் போட்டோம்னா இன்டூ 10 பண்ணிக்கலாம். டெசிமல் பாயிண்ட் 1 தானே இருக்குது. ஸோ இன்டூ 10 பண்ணால் 96/144 வரும். அப்போ 12 டேபிளில் டிவைட் பண்ணால் 8/12ன்னு வரும். அண்ட் ஃபைனலி பார்த்தோம்னா 2/3ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 2/3. ஸோ அவன் பிறக்கும் போது அவனோட இப்போ பர்சன்டேஜ் 2/3 ஆஃப் த இயர்ஸில் ஃபாதர் இருந்திருக்கான். கிளியர்? அடுத்து when 7/21 plus 7/22 plus 7/23 plus 7/24 is divided by 25, the remainder is. ஸோ இந்த வேல்யூவில் நம்ம 25ஐ டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு தான் கேள்வி. 7/21 plus 7/22 plus 7/23 plus 7/24 divided by 25. ஸோ நம்ம இதை நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் 7/21 காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்தோம்னா 1 plus 7/1 7 ஸ்கொயர் தென் 7/3ன்னு வருமா? ஸோ 7/21 எடுத்துட்டா மேலே நியூமரேட்டர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமா? by 25 வருமா? இப்போ நம்ம நியூமரேட்டர் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7/21 1 plus 7 plus 49 plus 7 cube 343. ஸோ இதை நம்ம ப்ளஸ் பண்ணலாம். அப்போ 343 plus 7 வந்து 350 plus 49 plus 150. அப்போ 400 வரும். 7/21 into 400 வருமா? by 25. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பவர் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் இந்த 400 வந்து கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 25. கரெக்டா? இந்த 400ங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும் 25ஆல். அப்போ ரிமைண்டர் என்னவா வரும்? 0 தான் வரணும். ஒரு நம்பர் கம்ப்ளீட்டாக ஒரு நம்பரால் டிவிசிபிள் ஆணுச்சுன்னா அதோட ரிமைண்டர் 0. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 0. கிளியர்? ஸோ இந்த மாதிரி சம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பவரை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு இந்த நார்மல் நம்ம தனியாக எடுத்தோம்ல அந்த பவர்லாம் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பண்ணி எந்த வேல்யூ வருதோ அதோட ரிமைண்டரை நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 400 இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 25. ஸோ ஆன்சர் இஸ் 0. Which of the following will yield recurring decimal? 24/60, 24/30, 24/90, 24/120. ஸோ இந்த ரெக்கூரிங் டெசிமல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் ரிப்பீட் ஆகிட்டே போயிடுது. சரி, இப்போ 1/3 நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 0.3333 வருமா? ஸோ இந்த நம்பர் போயிட்டே இருக்குமா? இதை தான் ரெக்கூரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கூரிங் டெசிமல். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 24/60 எடுத்துக்கலாம். 12 டேபிளில் பண்ணால் 2/5 வரும். 2/5 அதாவது 2 வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 0.4ன்னு வருமா? ஸோ இது ரெக்கூரிங் டெசிமல் கிடையாது. அடுத்து 24/30 எடுக்கலாம். 30 பண்ணோம்னா நமக்கு 4/5ன்னு வருமா 6 டேபிளில்? ஸோ அப்போ 4/5ங்கிறது வந்து 0.8ன்னு வருமா? இதுவும் ரெக்கூரிங் டெசிமல் பாயிண்ட் கிடையாது. அடுத்து 24/90 எடுக்கலாம். 24/90ங்கிறது வந்து நம்ம 6 டேபிளில் பண்ண முடியுமா? 4/15 வருமா? இப்போ 4/15ங்கிறத டிவைட் பண்ணோம்னா 0.2 30 to 10 வரும்.
அண்ட் 6 ஓகேங்களா 6 அப்படியே டெசிமல் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போதுமா? அப்போ இது ரெக்கூரிங் டெசிமல். ஸோ இது கூட விட்டலாம். ஸோ இது டிவிஷன். இது டிவிஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாதிலே நம்ம விட்டுறோம். அடுத்த ஆப்ஷன் போகலாம். 24/120 போடலாம். அப்போ 24/120 போடும்போது இது 2/10 வரும், 1/5 வரும், 0.2 வருமா? அப்போ இதுவும் ரெக்கரிங் டெசிமல் கிடையாது. ஸோ இந்த மூணுமே கட் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆப்ஷன் சியும் நமக்கு டவுட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. நீங்கள் இந்த டிவிஷன் அதாவது 4/15 போடுறதுக்கு முன்னாடியே சரி நம்ம ஆப்ஷன் 4ம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆப்ஷன் 4ல் நமக்கு வரல. அப்போ ஆப்ஷன் சிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா சில நேரம் 15/4 ஒரு ஆப்ஷத்தில் நம்ம டிவிஷன் பண்ணும் போது நமக்கு சரியான வேல்யூ வராமல் கூட போகலாம், இல்லை நம்ம தப்பாக கூட பண்ணலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எரர். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம 4th ஆப்ஷனும் செக் பண்ணி பார்த்தலாம். செக் பண்ணிட்டு அப்போ 3rd ஆப்ஷன் மட்டும் தான் இடிக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். 24/90 இஸ் த ஆன்சர். அது ரெக்யூரிங் டெசிமல் பாயிண்ட்ல வரும். அதாவது 0.2666 கண்டினியூ ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் சம். A parallelogram PQRS, the length of whose sides are 8 cm and 12 cm and has one diagonal 10 cm long. The length of the other diagonal. So parallelogram so இதுதான் parallelogram. நமக்கு ரெண்டு சைடோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 8 cm and 12 cm கொடுத்துட்டாங்க. அடுத்து diagonal value. ஸோ டயகனல் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஒரு டயகனல் D1 D2. இந்த D1ங்கிற வேல்யூ நம்ம 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ D2 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ parallelogram ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். இதுக்கு parallelogram ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஈஸியாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ D1ங்கிறது 10 ஸ்கொயர் ப்ளஸ் D2 நமக்கு தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் D2ன்னு கூட அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன் எக்ஸ்ன்னு வச்சுட்டு D2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 8 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 100 ப்ளஸ் D2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 64 ப்ளஸ் 144. 64 ப்ளஸ் 144 இஸ் ஈக்குவல் டு 208 வருதா? அப்போ இன்டூ பண்ணோம்னா நமக்கு 316 வரும். ஸோ 100 இந்த பக்கம் போச்சுன்னா 316 மைனஸ் 100 ஈக்குவல் டு 216. அப்போ நமக்கு என்ன வருது? D2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 216. சாரி, இந்த இடம் 4 தான் வரும். ஸோ 416 தான் ஆன்சர். 416 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 316. அப்போ D2 ஸ்கொயருங்கிறது 316. ஸோ இப்போ நமக்கு ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம்னா 17.8, 17.2, 17, 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் வேல்யூவாக எடுக்கலாம். அப்போ 17 எடுத்து பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் 17 ஸ்கொயர் என்ன வரும்? 17 ஸ்கொயர் 289. அடுத்து 18 எடுக்கலாம். ஆப்ஷன் டி 18 ஸ்கொயர் என்ன வருது? 324. ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டிய வேல்யூ என்ன? 316ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ நமக்கு தெரியணும். ரிமைனிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா 17.2 இருக்கு, 17.8 இருக்கு. இப்போ நம்ம 17.2 கம்பேர் பண்ணோம்னா 17.8. ஸோ நமக்கு 18 ஸ்கொயருக்கு நியர்பையாக தான் வருது. ஸோ 18 ஸ்கொயர்லேருந்து -8 பண்ணாலே 324 -8 பண்ணாலே 316 வரும். அப்போ நியர்பையாக இதுதானே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கால்குலேட், அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கவே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர்னு போட்டு போகலாம். ஓகேங்களா, ஆர்எஸ். ஸோ நமக்கு இந்த நடுவில் தான் வருது. அப்போ 17.5ஓட ஸ்கொயர் வேல்யூவும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா 175ஓட ஸ்கொயர்னு பார்த்தோம்னா 25. 17 × 18. 17 × 18ஓட வேல்யூனா 306. அப்போ 306.25 வருதா? ஸோ 17.5ங்கிறது 306.25.
அப்போ 316 என்ன வரும்? 17.8 தானே வரும். ஸோ ஆன்சர் இஸ் 17.8 சென்டிமீட்டர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.